ஓகே. ஜூலை 24, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரி, நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்து இதை பற்றி விசிட் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இவனை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரியா, என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து போன வருஷமே நம்ம படிச்சது தான். சரியா, என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, திரும்பியும் சொல்றேன், இவன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தான். உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 கண்ட்ரிக்கு வந்து ட்ரேடு வந்து நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரேடு வந்து எப்படி நடக்கணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் வந்து கிரியேட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சிம்பிளா சொன்னா வந்து 2 கண்ட்ரிக்கும் இடையில நடக்கிற ட்ரேடை வந்து மேனேஜ் பண்றது தான் வந்து உன்னோட முக்கியமான வேலை அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இல்ல எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ், திரும்பவும் சொல்றேன், இதுல எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து 166 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜனவரி 1, 1995 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்துல வந்து இருக்கும். ஓகேவா? இவன் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நான் என்ன சொன்னேன், ஜனவரி 1, 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இவனுக்கு முன்னாடி வந்து இதே வேலையை வந்து ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு தான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். வேற என்ன பார்த்துருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இவன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன அக்ரிமெண்ட் கேட்டீங்கன்னா வந்து அதோட பேர் பார்த்துக்கோங்க, அக்ரிமெண்ட் ஆன் ஃபிஷரிஸ் சப்சிடிஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்னா, நம்ம கவர்மெண்ட்ஸ்ல இருக்கா பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட், யூஎஸ் கவர்மெண்ட், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கவர்மெண்ட் இருக்கும். சரியா, அந்த கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க. யாரு கொடுக்காங்கன்னா இந்த ஃபிஷரிஸ், மீன் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து படகு வாங்கணும், அதே மாதிரி வந்து அந்த படகுக்கு தேவையான ஃபியூல் வந்து போடணும், அதுக்கு வந்து ஏகப்பட்ட சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னதான் சப்சிடிஸ் வந்து கொடுக்கறது வந்து நல்லதா இருந்தாலும் சில சமயத்துல வந்து கெட்டதா வந்து முடியுது. எப்படிதான் கெட்டதா முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபிஷரி சப்சிடிஸ் வந்து அதிகமா கொடுக்கறதுனால முன்னாடி வந்து ஒரு பத்து பேர் வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்சிடிஸ்னால வந்து ஏகப்பட்ட பேர் வந்து படகு வந்து வாங்குறாங்க. அதனால வந்து மீன் பிடிக்கிறவங்க எண்ணிக்கையும் வந்து கூடுது. சரியா, உதாரணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 10 பேர் மீன் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 30 பேர் பிடிக்கிறாங்கன்னா லைக் வந்து எல்லா மீனையும் பிடிச்சிடுறாங்க. சரியா, அதனால வந்து நம்ம மரைன் ஈகோ சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப வந்து அழிஞ்சிட்டே வந்து வருது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, கொடுங்க தப்பு இல்லை, ஆனா கொடுக்குற சப்சிடிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஹார்ம்ஃபுல் சப்சிடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இல்லீகல் மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து சப்சிடிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த சப்சிடிஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. யாரு போட்டிருப்பாங்கன்னா நம்ம வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் வந்து போட்டிருப்பாங்க. எப்போ போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜூன் 2022 வந்து கிரியேட் வந்து பண்ணியிருப்பாங்க. வேற என்ன படிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரணும்னா, திருப்பி சொல்றேன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரணும்னா அதுல மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா 166 கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல 2/3 ஆச்சும் வந்து ஓகே சொல்லணும். அப்படி ஓகே சொன்னா மட்டும் தான் வந்து கொண்டு வர முடியும். அதுபடி என்ன ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா 2022 என்னதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 2/3, அதாவது கிட்டத்தட்ட வந்து 110ல இருந்து 112 கண்ட்ரிஸ் வந்து எப்போ வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து போன வருஷம் செப்டம்பர் மாசம் தான் வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்ப வந்து எஃபெக்ட்டுக்கு வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா செப்டம்பர் 2025 வந்து எஃபெக்ட்டுக்கு வந்து வந்திருக்கும். இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்குப்பா, அதாவது 126வது கண்ட்ரியா வந்து ஓகே சொல்லியிருக்குப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்துச்சா நான் சொன்னதெல்லாம்? சிம்பிளான விஷயம், ஆல்ரெடி பார்த்ததுல இப்ப இந்தியா வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. புரியுது தானே? வேற என்ன நீங்க படிக்கணும்னா வந்து இந்தியா சார்பா யார் வந்து அந்த சர்டிபிகேட் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க பாத்தீங்களா, யார் வந்து அந்த சர்டிபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம காமர்ஸோட செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, காமர்ஸ் மினிஸ்டரோட செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வால். அவங்க வந்து அந்த சர்டிபிகேட்டை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, நகோசி ஒகான்ஜோ இவாலா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, அவங்ககிட்ட வந்து அந்த சர்டிபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. வேற என்ன இருக்கு?
திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒரு வெறும் இந்த இல்லீகல் ஃபிஷிங் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்கள தடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற சப்சிடிஸ் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான். சரியா? நார்மலா வந்து இந்த அக்வா கல்ச்சர், இந்த இன்லேண்ட் ஃபிஷரினா இந்த குளம் குட்டையில வந்து மீன் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து எந்தவித தடையும் இல்ல. இந்த சீஸ்ல இல்லீகலா வந்து மீன் பிடிப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் வந்து இந்த அக்ரிமெண்ட். வேற எதுவும் அதுல இருக்காது. சரியா? அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெங்கு. சரியா? அதாவது டெங்கு காய்ச்சல் இருக்கு பாத்தீங்களா, டெங்குவை பத்தி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு டெங்குவை பத்தி நல்லா தெரியும். இது வந்து ஒரு வைரஸ் டிசீஸ் தான், அதாவது வைரஸால ஏற்படுற ஒரு டிசீஸ் தான். ஆக்சுவலா வந்து இது வந்து எதனால பரவும் கேட்டீங்கன்னா வந்து ஒரு கொசு ஒன்று இருக்கும், ஏடிஸ் கொசுன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த கொசுவால தான் வந்து இந்த டெங்கு வந்து பரவும். இது எப்படி பரவும் கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த கொசு இருக்குன்னு வச்சுக்காங்க, அது ஆல்ரெடி வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் பாத்தீங்களா. ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆனா ஒருத்தவங்கள வந்து கடிக்கிறப்ப, ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆனவங்கள ஒருத்தவங்க வந்து கடிக்கும். கடிச்சு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ அந்த கொசு வந்து இன்ஃபெக்ட் ஆயிரும். இப்போ வந்து இப்போ நல்லா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்காங்க, அவங்கள வந்து இந்த கொசு வந்து கடிக்கிறப்ப இந்த டெங்கு வந்து பரவும். சரியா? இப்படிதான் வந்து டெங்கு வந்து பரவும் அப்படின்றத நான் வச்சுக்காங்க. இந்த டெங்குவோட சிம்டம்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து தலைவலிக்கும், ஃபீவர் வரும், கண்ணுக்கு பின்னாடி எல்லாம் வந்து வலிக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸ். இது எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து டெங்கு வந்து எத்தனை கண்ட்ரீஸ்ல வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு 125 கண்ட்ரீஸ்ல வந்து இந்த டெங்கு வந்து இருக்கு. ஓகேவா? இந்த டெங்குலயே 4 டைப்ஸ் இருக்கு. டிஇஎன், டென் வி1, டென் வி2, டென் வி3, டென் வி4 அப்படின்னு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் டெங்கு வைரஸ் வந்து இருக்கு அப்படின்றதையும் யோசிச்சுக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த டெங்குக்காக வந்து ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேக்சினோட பேர் பார்த்துக்காங்க, கியூடங்கா அப்படின்றது அந்த வேக்சினோட பேர். சரியா? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த வேக்சினுக்கு இப்ப நம்மளோட டிஜிசிஏ, அதாவது ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? டெங்குக்காக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த வேக்சினுக்கு வந்து இப்ப நம்ம டிஜிசிஏ வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். டெங்கு தானே. ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா யார் வந்து இந்த வேக்சின் வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டக்கேடா பயோபார்மாட்டிக்கல் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். சரியா? ஆக்சுவலா வந்து இவன் வந்து ஜப்பானை சேர்ந்த ஒரு கம்பெனி. இந்தியாவில வந்து அவனோட சப்சிடி வந்து ஓப்பன் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க இந்த வேக்சினை. சரியா? அதையும் சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் டெங்குக்கு வந்து எத்தனை கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த வேக்சினை வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் 40 கண்ட்ரீஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்சின் வந்து யார் யாரெல்லாம் வந்து எடுக்கலாம் கேட்டீங்கன்னா வந்து 4 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள வந்து யார் வேணா வந்து இந்த வேக்சின் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெங்குல வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்கும். சரியா? அந்த 4 டைப்ஸ்க்கும் இந்த வேக்சின் வந்து பொருந்தும். 4 டைப்ஸையும் இந்த வேக்சின் 4 டைப்ஸ் ஆஃப் த டெங்கு வைரஸையும் இந்த வேக்சின் வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதையும் நான் வச்சுக்கோங்க, உலகத்துல இருக்க மொத்த டெங்குல 125 கண்ட்ரீஸ்ல வந்து டெங்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுல இருக்க மொத்த கேசஸ்ல 1/3 வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியால தான் வந்து இருக்கு. ஓகேவா? இந்த வேக்சினுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பாத்தீங்களா, அவன் வந்து ப்ரீ குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சூப்பர். மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இ காமர்ஸ். இ காமர்ஸ் இல்லைன்னா வந்து டிஜிட்டல் காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்னடா டிஜிட்டல் காமர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி, திருப்பி சொல்றேன், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ செய்வோ பாத்தீங்களா, அதை தான் வந்து இ காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? லைக் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி அமேசான் வழியா வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறது, பிளிப்கார்ட் வழியா வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றது பாத்தீங்களா, அதை தான் வந்து டிஜிட்டல் காமர்ஸ் இல்லைன்னா இ காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஓகே, இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா முன்னாடிலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து இ காமர்ஸ்னா வந்து 2 பேர் தான், அமேசான் ஒன்று, பிளிப்கார்ட் ஒன்று, இவ்வளவுதான் வந்து இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை லைக் வந்து டெலிவரியில வந்து டிலே ஆனாலோ இல்ல வந்து அந்த டேக்ஸ்ல வந்து ஏதாச்சும் இந்த டேக்ஸ் ரூல்ஸ்லாம் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த பிரச்சனை ஆனாலோ இல்லைன்னா வந்து இந்த பாலிசி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், டைரக்டா வந்து கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு. முன்னாடி வந்து 2 பேர் தானே இருப்பாங்க, அதனால ஈஸியா வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஈஸியா இருக்கும். அவன் வந்து டைரக்டா சொன்னாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஈஸியா இருக்கும். ஆனா வந்து இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வெறும் பிளிப்கார்ட், வெறும் அமேசான் மட்டும் இல்ல. லைக் வந்து இப்ப என்ன டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்து ஊபர், ராபிட்டோ, அதே மாதிரி வந்து மீஷோ, வேற என்ன ஏகப்பட்ட இது இருக்கு. கிட்டத்தட்ட வந்து எத்தனை காமர்ஸ் சைட் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 70ல இருந்து 80 சைட் கிட்ட வந்து இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, முன்னாடி வந்து அமேசான், பிளிப்கார்ட்ல ஏதாவது பிரச்சனைனா அமேசான் டைரக்டா வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லுவானா, ஓகே முன்னாடி 2 பேர் இருக்கனால 2 பேர் சொல்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப 70 பேரும் டைரக்டா கவர்மெண்ட் வந்து சொல்றதுனால பெரிய பிரச்சனை ஆகுது. சரியா? ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு பாடியை வந்து ஓபன் பண்றாங்க. சரியா? அதாவது ஒரு பாடியை வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த பாடியோட பேர் பார்த்தாங்க ECCI, அதாவது இ காமர்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 70ல இருந்து 80 இ காமர்ஸ் கம்பெனிஸ் வந்து இப்போதைக்கு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த ECCI புதுசா கிரியேட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவானா, உங்களோட எல்லா பிரச்சனையும் என்கிட்ட கவர்மெண்ட்டை வந்து சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? முன்னாடி வந்து டைரக்டா கவர்மெண்ட்டை சொல்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப 70ல இருந்து 80 பேர் இருக்கனால அவங்களுக்குள்ள ஒரு லீடர் மாதிரி. சரியா? அவங்க பிரச்சனையெல்லாம் அந்த லீடர்கிட்ட வந்து சொல்லுங்கப்பா. அந்த லீடர் வந்து மொத்தமா வந்து என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அதுக்காக வந்து ஒரு ஒரு பாடியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பாடியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இ காமர்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றதான் அதோட பேர். விளங்குச்சா நான் சொன்னது? இதைதான் வந்து வளவலன்னு கொடுத்துருப்போம். ஓகே, இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2004ல உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சரியா? அவன் தான் வந்து இந்த பாடியை வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இவன் IAMAA சொன்னேன் பார்த்தீங்களா, இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 2004ல. எந்த ஆக்ட் கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். 1860ல கொண்டு வரப்பட்ட ஆக்ட். அது கீழே தான் வந்து இவனை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இந்தியாவோட இந்த இ காமர்ஸ் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது டிஜிட்டல் காமர்ஸ் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அது எத்தனை பில்லியனுக்கு வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 120 பில்லியனுக்கு வந்து இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வழங்குத்தானே மற்றவங்களுக்கு எல்லாம் சிம்பிளான விஷயம் நிறைய இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒகேஷனல் ட்ரைனிங். சரியா? சூப்பர். சரியா? இதே ரீசெண்டா படிச்சிருப்போம். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒகேஷனல் எஜுகேஷன். இதையும் நான் சொல்லியிருப்பேன். அது என்னடா ஒகேஷனல் எஜுகேஷன் வந்து இந்த பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து என்னென்ன சொன்னேன் இன்னைக்கு, எலக்ட்ரிஷியனு, பிளம்பர் வேலை, வெல்டிங் வேலை, மெக்கானிக் வேலை, இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லி தருவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஒகேஷனல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. சரியா? இதை வந்து ஓரமா நான் வச்சுக்கோங்க. இதுல வந்து மொத்தம் வந்து 2 பேரை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா NCVETன்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், NCVETன்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். சரியா? இவன் யாரா இவன் கேட்டீங்கன்னா வந்து இவனோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒகேஷனல் எஜுகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தேவையான ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்றது. லைக் வந்து எந்தெந்த காலேஜஸ், எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இந்த ஒகேஷனல் எஜுகேஷனை வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வந்து சொல்லி கொடுத்த பிறகு வந்து அவனுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யார் பண்ணுவானா, இந்த NCVET இவன் தான் வந்து பண்ணுவாங்க. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2018 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. இவனுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து ஒரு 2 பேர் வந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து NCVTன்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு ஒருத்தவங்களும், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒருத்தவங்களும் இருப்பாங்க. இவங்க 2 பேரு தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவனை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து 2018ல இந்த NCVET வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்க, இந்த NCVET ஒருத்தவனுக்கு வந்து பவர் கொடுக்குறாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்கன்னா, நான் பண்ணிக்கிட்டு இருந்த வேலை லைக் வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் வந்து யார் யாரெல்லாம் வந்து கொடுக்கலாம், அது கொடுத்த பிறகு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் வந்து பண்றதுக்காக ஒருத்தவனுக்கு வந்து இப்போ வந்து பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏன்பா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் நீ என்ன பண்ற, இனிமே வந்து அந்த ஒகேஷனல் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுத்தப்பறம் வந்து சர்டிபிகேட் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இனிமே வந்து நீயும் பண்ணிக்கலாம்பா
அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தவனுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த என்ஐ அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இவனை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பானா 1958 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. இவனோட ஹெட் குவார்டர்ஸ் அங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைதராபாத்ல வந்து இருக்கும். ஓகேவா? இவனுக்கு வந்து 2 வித பர்மிஷன். சரியா? லைக் வந்து அதோட பேர் மறந்து போச்சு, ஒரு நிமிஷம். இப்ப வர மாட்டேங்குது. அது பேர் என்னங்க, இது இங்கேயே இருக்கும். இப்போ வந்து நான் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறீங்க. சரியா? லைக் வந்து எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து படிச்சிட மாட்டீங்க. ஆனா வந்து உங்களுக்கு வந்து கடைசியா கிடைக்கிற வந்து ஃபைனல் இயர்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தா சர்டிஃபிகேட் வந்து வரும். சரியா? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒரு காலேஜஸ்ல, அட்டானமஸ் இல்லைங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எல்லாம் ஒரு காலேஜ் இருக்கும்ல, அந்த காலேஜோட பேர் என்ன சொல்லுவாங்க? அஃபிலியேட்டட் அதானே? அஃபிலியேட்டட். சரி சரி சரி. இவனுக்கு வந்து 2 பர்மிஷன் கொடுக்குறாங்க. நல்லா வச்சுக்காங்க. இவனுக்கு வந்து 2 பர்மிஷன். சரியா? என்ன சொல்றாங்கன்னா வந்து லைக் வந்து நீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியாவும் செயல்பட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜஸ் இருக்கும் பாத்தீங்களா, புரியுதா? நீ வந்து நீயும் ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து உனக்கு கீழே வந்து காலேஜஸ் வந்து செட் பண்ணி அவங்களும் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி வந்து உனக்கு கீழே இருக்க காலேஜஸ் வந்து ஒரு 4 வருஷம் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்கன்னா கடைசியா இருக்க சர்டிஃபிகேட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பேர் போட்டு வந்து வருதா, அதே மாதிரி வந்து இவன் பேர் போட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். சரியா? இவனும் ட்ரைனிங் கொடுத்துக்கலாம், ஏன்னா வந்து அஃபிலியேட்டடா வச்சு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து 2 வித பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. வந்து தானே வேற எதுவும் அதுல இருக்கா? சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என்சிவிஐடினா என்ன தெரியணும், அவனோட வேலை என்னன்னு தெரியணும். இப்போ வந்து இவன் வந்து ஒருத்தவனுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, இவன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, இவனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க, இவனுக்கு வந்து 2 வித ரெகனைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. இவனும் கொடுத்துக்கலாம், இவனுக்கு கீழே காலேஜஸ் வச்சு அவங்களும் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. புரிஞ்சுச்சு எல்லாத்துக்கும்? ஒரு மாதிரி சொன்னேன்னு ஓகே தான்? ஓகே, அடுத்த விஷயம் வந்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ரிப்போர்ட். சரியா? அதோட பேர் பார்த்துக்கோங்க, அனுவல் ரிப்போர்ட் ஆன் மைண்ட் க்ளோசர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து டெல்லியில வச்சு வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. சரியா? இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரிப்போர்ட் தான். என்ன ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நீ வந்து ஒரு மைண்ட், அதாவது ஒரு இடத்த வந்து தோன்றேன்னு வச்சுக்கோங்க, தோண்டி வந்து வெளியே வந்து எடுக்கிற, லைக் வந்து இந்த மைண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே எடுக்கிற. சரியா? வெளியே எடுத்த பிறகு எல்லா மைண்ட்ஸையும் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து அந்த இடத்த வந்து முழுசா வந்து ஒரு பள்ளம் மாடி இருக்கும். அந்த பள்ளத்தை வந்து அப்படியே வந்து விட்டுட்டு வந்து போயிட முடியாது. சரியா? அதை வந்து ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த க்ளோஸ் பண்ண இடத்துல சும்மா வந்து எடுக்கும் பாத்தீங்களா, முன்னாடி வந்து ஒரு மலை மாதிரி இருக்கும், அதை வந்து குடஞ்சி எல்லாத்தையும் எடுத்துட்ட. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பள்ளம் இருக்கு, அதை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடம் வந்து இப்போ வந்து ஃப்ரீயா இருக்குமா, லைக் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மரத்தை நடுறது, இல்லைன்னா வந்து ஒரு பார்க் வைக்கிறது, ஒரு ஈகோ சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து சயின்டிபிக் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு மைனை சயின்டிபிக்கா வந்து எப்படி வந்து க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, லைக் வந்து நீ வந்து வெட்டி எடுத்த அந்த இடத்த பள்ளத்துல நீ வந்து மண்ணை போட்டு நப்புறது, அதுல வந்து மரத்தை நடுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றாங்க பாத்தீங்களா, இதான் வந்து சயின்டிபிக் க்ளோஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஒன்றும் இல்ல, சயின்டிபிக் க்ளோஸ் மைண்ட்னா என்ன புரிஞ்சுச்சா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல, இது வரைக்கும் இந்தியால எத்தனை மைன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணாலும் அதுல எத்தனை மைன்ஸ் வந்து சயின்டிபிக்கா க்ளோஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. சரியா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியால எத்தனை மைன்ஸ் வந்து சயின்டிபிக்கலா வந்து க்ளோஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து 42 மைன்ஸ் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிருக்காங்க. புரிஞ்சுச்சா? 42 மைன்ஸ். இதுல வந்து மொத்தம் 4 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியால எத்தனை மைன்ஸ் வந்து சயின்டிபிக்கா க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னா 42 கோல் மைன்ஸ் வந்து சயின்டிபிக்கா வந்து க்ளோஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது ஒரு விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க. யாரு கூட சைன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜெர்மனியை சேர்ந்து ஜிஐ விஜெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்க கூட வந்து ஒரு எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காகடான்னு கேட்டீங்கன்னா வந்து, இவன் வந்து இந்த ஜிஐ விஜய் சொன்னேன் பாத்தீங்களா, இவன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். சரியா? இந்த மாதிரி வந்து மைண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்றது இல்ல, எப்படி எப்படிலாம் வந்து ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் வந்து அந்த லேண்டை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் தான் வந்து இந்த ஜிஐ விஜய். சரியா? இவனுக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரியா?
அவன்கிட்ட இருந்து லைக் வந்து ஒரு ஐடியா வந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க, ஜிஐ விஜெட் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண பிறகு வந்து அந்த இடத்துல வந்து மரத்தை நடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, லைக் வந்து இந்த கோல் மைன் இடத்துல வந்து நிறைய வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும் சரியா. அந்த தண்ணி பிரச்சனையை வந்து குறைக்கிறதுக்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா கோல் நீர் அப்படின்ற ஒரு பிளான்ஸ் வந்து நடுறாங்க அப்படின்றதான் விஷயம் சரியா. இது மூணாவது விஷயம். கடைசி நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு எம்ஓயு. மொத்தம் வந்து ஒரு 3 பேர் இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. இங்க இருக்காது, பிசிசிஎல் அதாவது பாரத் காக்கிங் கோல் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜாரியா ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. மொத்தம் வந்து ஒரு 3 பேர் நினைக்கிறேன் சரியா. இந்த 3 பேர் சேர்ந்து வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்க. என்ன எம்ஓஐன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து மைண்ட்ல அந்த அது தோண்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல வந்து வேலை வந்து செய்யறேன். ஒன்ஸ் வந்து அந்த மலையை வந்து முழுசா தோண்டி எடுத்த பிறகு வந்து எனக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். அடுத்து வந்து நான் வந்து ரொம்ப நாள் சும்மா தான் இருப்பேன், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்டா வந்து இருப்பேன். இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து திருப்பி வந்து எந்த வித வேலையும் இருக்காதா, அவங்கள என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது, ஒகேஷனல் ட்ரைனிங். லைக் வந்து வேற ஒரு ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கிறதுக்காக வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜாரியா மாஸ்டர் பிளான். இதுல என்ன பண்ணுவாங்க வந்து இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் வந்து கிரியேட் வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி வந்து எப்படி இப்படிலாம் வந்து பிளம்பிங் வேலை பார்க்கறது, எப்படி எப்படிலாம் வந்து மெக்கானிக் வேலை பார்க்கறது, எப்படி எப்படிலாம் வந்து வெல்டிங் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி சொல்லித்தரதுக்காக ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. எத்தனை பேர் இதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா 3 பேர் சைன் பண்ணி இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டருக்காக 3 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர்னா, முன்னாடி வந்து இந்த மைனிங் வேலை பார்த்துட்டு இப்போ வேலை இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு புதுசா வந்து ஒரு ஸ்கில்ல வந்து கத்து தரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து இப்போ வந்து 3 பேர் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? மொத்தம் 4 விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மஞ்சள் சரியா. ஆக்சுவலா வந்து அந்த மஞ்சளோட பேர் பார்த்துக்காங்க லகாடோங் மஞ்சள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து மேகாலயால இருக்கும். புரிஞ்சுச்சா? மேகாலயால ஒரு மஞ்சள் வந்து ஸ்பெஷலா இருக்கும். அந்த மஞ்சளோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லகாடோங் அப்படின்றது அந்த மஞ்சளோட பேர். இது என்ன சொல்றாங்கன்னா வந்து உலகத்துல கிடைக்கிற மஞ்சள் நல்லா வச்சுக்கோங்க. உலகத்துல கிடைக்கிற மஞ்சள்ல பெஸ்ட் மஞ்சள் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஞ்சள் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மேகாலயால கிடைக்கிற லகாடோங் அப்படின்ற ஒரு மஞ்சள் தான். இதுக்கு வந்து ஜிஏ டேக்லாம் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, ஸ்பெஷல்னு சொல்லிட்டேன். ஏன்டா ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, மஞ்சளுக்கு அழகே என்ன, மஞ்சளா இருக்கிறது தான் அழகு. அந்த மஞ்சளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மஞ்சளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கெமிக்கல் மாதிரி, ஒரு நேச்சுரல் கெமிக்கல் மாதிரி ஒண்ணு இருக்கும் சரியா அந்த மஞ்சளுக்குள்ள. அந்த கெமிக்கலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்குமின் சொல்லுவாங்க சரியா. எந்தெந்த மஞ்சள் எல்லாம் வந்து இந்த கர்குமின் வந்து அதிகமா இருக்கோ அந்தந்த மஞ்சள்ல வந்து ரொம்ப வந்து மஞ்சளா இருக்கும் சரியா. அந்த மாதிரி வந்து இந்த மேகாலயில கிடைக்கிற லகாடோங் அப்படின்ற ஒரு மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து இந்த கர்குமின் அப்படின்ற ஒரு கெமிக்கல்ல அது வந்து ஒரு நேச்சுரல் விஷயம் சரியா. இந்த கர்குமின் வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து இந்த மஞ்சள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, இந்த மஞ்சள் ஸ்பெஷல்னு சொல்லிட்டேன். இது எங்கடா விளையும் கேட்டீங்கன்னா மேகாலயால வெஸ்ட் ஜான்சியா, அது எங்க இருக்கு, எங்க விளையும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஒரு ஹில்லு, ஒரு மலை இருக்குமே, அது எங்க இருக்கு? வெஸ்ட் ஜான்தியா ஹில்ஸ், ஈஸ்ட் ஜான்தியா ஹில்ஸ் அப்படின்னு ஒரு 2 இடம் இருக்கும். அது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த 2 இடத்துலதான் வந்து இந்த மஞ்சள் வந்து விளையும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இதோட பேசிக். இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து என்னதான் வந்து இந்த லடாங்கோங் மஞ்சள் வந்து ஸ்பெஷலா இருந்தாலும், நல்லா வச்சுக்கோங்க, ஸ்பெஷலா இருந்தாலும் அதை விளைவிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து வருமானம் வந்து வராது இல்ல சரியா. அவங்களோட வருமானத்தை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக இப்ப வந்து ஒரு மிஷின் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த மிஷினோட பேர் பாத்துக்கோங்க. அந்த மிஷினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மிஷின் கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்றது அந்த மிஷினோட பேர். புரிஞ்சுச்சா? இந்த மஞ்சளை விளைவிக்கிற அவங்களோட வருமானத்தை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக புதுசா ஒரு மிஷினை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த மிஷினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஷின் கோல்டன் ஸ்பேஸ் அப்படின்றதா அந்த மிஷினோட பேர். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க. யார் தொடங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனோட மினிஸ்டர் ஜோதி ஆதித்யா சிந்தியா, அவங்க தான் வந்து இந்த மிஷினை வந்து தொடங்கியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இந்த மஞ்சள்ல விளைவிக்க ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து கூட்டணுங்க. அதுக்காக புதுசா ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு மிஷின் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க.
அந்த மிஷினோட பேரு என்ன, அது யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. எத்தனை கோடிக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 175.45 கோடிக்கு வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 5 வருஷத்துக்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2025ல இருந்து 30 முடியும் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா, மிஷின் எல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து இதோட வேல்யூ செயின் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்றது. அது என்னடா வேல்யூ செயின்னா, மஞ்சளை வந்து விளைவிச்சு அறுவடை பண்ணி, அதாவது விளைவிச்சு தண்ணி ஊத்தி அறுவடை பண்ணி அதை வந்து ப்ராடக்டா வந்து எடுப்பாங்க பாத்தீங்கன்னா, இதான் வந்து வேல்யூ செயின் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ண போறாங்க, இந்த மஞ்சளோட வேல்யூ செயின் வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ண போறாங்க. சரியா, ரெண்டாவது ஸ்பேஸ்ல வந்து என்ன பண்ண போறாங்க, இந்த வேல்யூ செயினை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போறாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் பாத்துக்கோங்க, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றது வந்து ரெண்டாவது ஃபேஸ். சரியா, இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து அங்க வந்து இந்த இந்த மிஷின் கீழே என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மேகாலயில விளையிற மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மஞ்சளை விளைவிக்கிற ஏரியா, அந்த ஹெக்டேர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 7,000 ஹெக்டேர்ஸ் வந்து இந்த மஞ்சளை வந்து விளைவிக்க போறோம். கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்கீமால, அதாவது இந்த மிஷினால 17,500 ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் வந்து அடைய போறாங்க. அதுல 99% வந்து உமன்ஸ் ஃபார்மர்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சளால வர வருமானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வருமானத்தை 2029 பினான்சியல் இயருக்குள்ள வந்து 100 கோடியை வந்து அடைய வைப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா நான் சொன்னதெல்லாம்? ஓகே, அடுத்த 2 விஷயமும் டேட்டாவா தான் இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் FDI என்னன்னு. சரியா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது என்னடா FDIன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி, அதாவது ஒரு வெளிநாட்டு கம்பெனியோ ஒரு வெளிநாட்டு பர்சனோ இன்னொரு கண்ட்ரில வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா டைரக்டா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து FDIன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சு தானே? ஈஸியான விஷயம். ஓகே, இப்ப வந்து இந்த நியூஸ்குள்ள வந்து வாங்களேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்தியாவோட FDI நல்லா வச்சுக்கோங்க. FDIல 2 விஷயம் இருக்கு. ஒரு வெளிநாட்டு கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதாவது FDI இன்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதே இது நம்ம கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரில வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து FDI அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. சரியா, இப்ப என்ன வந்து முழுக்க முழுக்க எதை பத்தி பேசிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவுட்வர்ட் FDI பத்தி தான் வந்து பேசியிருப்பாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட அவுட்வர்ட் FDI வந்து இருக்கு பாத்தீங்களா, அது வந்து குறையுது. போன பினான்சியல், அதாவது 2025 ஜூன்ல வந்து நம்ம எவ்வளவு FDI அவுட்வர்டு வந்து பண்ணியிருந்தோம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $5.74 பில்லியன் வந்து பண்ணியிருந்தோம். ஆனா வந்து இந்த வருஷம் ஜூன்ல வந்து எவ்வளவு வந்து பண்ணியிருக்கோம் கேட்டீங்கன்னா வெறும் $3 பில்லியன் தான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வெறும் ஜூனை மட்டும் கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த போன மாசம் 2026 மே மாசம் வந்து எவ்வளவு வந்து பண்ணியிருப்போம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4.5 பில்லியன் வந்து பண்ணியிருப்போம். சரியா, இப்ப வந்து வெறும் 3 பில்லியன் தான் வந்து பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்னதான் இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த FDI அவுட்வர்ட்ல வந்து மொத்தம் வந்து 3 விஷயம் இருக்கு. புரிஞ்சுச்சா? நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நானே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டுல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றது மொத்தம் வந்து 3 விதத்தை வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவேன். ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவேன், டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன், கேரண்டில இன்வெஸ்ட் பண்ணுவேன். சரியா, இதை என்ன சொல்றாங்கன்னா வந்து ஈக்விட்டில வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு, டெப்ட்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி வந்து கேரண்டி கொடுக்கறதுல வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றதுல எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா, போன வருஷம் ஜூனை கம்பேர் பண்றப்ப போன வருஷம் ஜூன்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 பில்லியன், தப்பா சொல்லிட்டேன், 2.2 பில்லியன் வந்து பண்ணியிருந்தோம். ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன், அது எங்க இருக்கு ஈக்விட்டி. ஈக்விட்டில வந்து போன வருஷம் ஜூன் 2025 இருப்பான் பாத்தீங்களா, அது வந்து 2.2 பில்லியன் வந்து பண்ணியிருப்போம். இப்ப வந்து வெறும் 738 மில்லியன் தான் வந்து பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 இதை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் ஜூனு, போன வருஷம் ஜூனு, இந்த வருஷம் ஜூனு, போன வருஷம், அதாவது இந்த வருஷம் மே. விளங்குச்சு தானே? இந்த வருஷம் ஜூன்ல எவ்வளோ, போன வருஷம் ஜூன்ல எவ்வளோ, இந்த வருஷம் மேல எவ்வளோ, இந்த வருஷம் ஜூன்ல எவ்வளோ, இது 2 விஷயத்த கம்பேர் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க வந்து இந்த வருஷம் ஜூன்ல வந்து வெறும் 738 தான் வந்து பண்ணியிருக்கோம். சரியா, போன வருஷம் ஜூன்ல வந்து எவ்வளவு பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா $2.2 பில்லியன் வந்து பண்ணிருப்போம். அதே இது போன மாசம் மேல வந்து எவ்வளவு பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 1.25 பில்லியன் வந்து பண்ணிருப்போம். இது வந்து ஈக்விட்டி. சரியா, அதே மாதிரி வந்து டெப்ட்ல வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கும்னா 469, அதாவது 568ல இருந்து 469 வந்து குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேரண்டில வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கும் கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து
இல்ல கேரண்டியை கொடுக்காம இருக்கான். எங்கேயோ பார்த்து எழுதி வச்சேன், எங்க எழுதி வச்சேன்னு தான் தெரியல. சரி பாத்துக்கோங்க சரியா. இந்த மாதிரி வந்து அவுட்வோர்டோட இந்த அவுட்வோர்டு சி அவுட்வோர்டு எஃப்டிஏ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து குறைஞ்சிருக்கு. ஈக்விட்டி லெவலோ குறைஞ்சிருக்கு, டெப்ட் லெவலோ குறைஞ்சிருக்கு, கேரண்டி லெவலோ குறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் இந்த நியூஸ். இது வந்து வெறும் ஜூனை மட்டும் கம்பேர் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து இந்த பினான்சியல் 2026 மொத்தமா வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. 2026 பினான்சியல்ல எவ்வளவு அவுட்வோர்ட் எஃப்டிஏ வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம் கேட்டீங்கன்னா 48.6 பில்லியன் வந்து பண்ணியிருந்தோம் சரியா. போன வருஷம் எவ்வளவு வந்து பண்ணியிருந்தோம் கேட்டீங்கன்னா வந்து 43.7 பில்லியன் வந்து பண்ணியிருந்தோம். அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சானே, புரிஞ்சுச்சானே? அடுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? எல்லாமே நம்பரா தான் இருக்கும். அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதையும் பாத்துக்காங்க. இது போட்டிருக்காங்க, இந்த நியூஸ்ல இருக்கா? நானும் எங்கேயோ எழுதி வச்சேன், எங்க எழுதி வச்சேன்னு தெரியல. ரீடு மோர் இல்லாம கொடுக்குறாங்க. ரீடு மோர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா சரியா, ஆனா எல்லா நியூஸுக்கும் கொடுக்க முடியாது, அது ஒரு விஷயம். ஓகே, இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் சரியா. என்ன விஷயம் சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, இது வந்து நம்ம அடிக்கடி வந்து படிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் இருக்கா, அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஆர்பிஐக்கு வந்து கண்டிப்பா வந்து டாலர் வந்து தேவைப்படும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஒரு 3 விஷயத்த மட்டும், ஒரு எஃப்சிஎன்ஆ இருக்கும், அதே மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவும், அதே மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் அது பேர் என்னங்க, ஓவர்சீஸ் ஓஎஃப்சிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சியா? ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சி பாரோயிங்கா? ஞாபகம் இருக்கா? இதை வந்து நான் வந்து கடந்த மே மாசத்துல இருந்து சொல்றேன். என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஃபாரின் கேபிட்டல்லாம் சொன்னா சொல்லியிருப்பேன். ஏப்ரல்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து என்ஓபி ஐஎன்ஆர்னு சொல்லுவாங்க சரியா. அந்த என்ஓபி ஐஎன்ஆர் வந்து இத்தனை மில்லியன் தான் வந்து இருக்கணும். அதாவது நீ வந்து இப்போ ஒரு பேங்கை ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஞாபகம் தானே? இது வந்து இந்த கதையை சொன்னா வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கரெக்ட். 100 மில்லியன் சரியா. இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ரிலீஃப் வந்து கொடுத்துருப்பாங்க ஜூன் மாசம் சரியா. இந்த மாதிரி இதுல வந்து ஒரு 3 விஷயத்துக்கு வந்து நான் வந்து ரிலீஃப் வந்து தரேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எஃப்சிஎன்ஆர், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங், ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சி பாரிங், இந்த 3 வழியா மட்டும் நீ வந்து வருமானத்தை எந்த வித விஷயமும் பண்ண தேவையில்ல, அந்த மாதிரி ரிலீஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம வந்து பார்த்திருப்போம் சரியா. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து, ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமை பத்தி தான் வந்து இதுல வந்து பேசியிருப்பாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஸ்கீம் சரியா. இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, லைக் வந்து இப்போ வந்து ஒரு எஃப்சிஎன்ஆர், லைக் வந்து ஒரு என்ஆர்ஐ வந்து இந்த எஃப்சிஎன்ஆர் வழியா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க. இதுதான் முக்கியம் சரியா. ஒரு என்ஆர்ஐ இந்த எஃப்சிஎன்ஆர் வழியா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஃப்சிஎன்ஆர் வழியா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் எஸ்பிஐ பேங்க் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருப்பேன். அவன் என்ன பண்ணுவான்னா வந்து ஹெட்ஜிங், லைக் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹெட்ஜிங் வந்து பண்ணுவாங்க சரியா. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஸ்கீம்ல ஏப்பா நீ வந்து இந்த எஃப்சிஎன்ஆர் வழியா வந்து வர யாராச்சும் ஒரு என்ஆர்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணான்னா, அவன் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீ வந்து ஏத்துக்க, உனக்கு ஹெட்ஜிங் ஆகுற செலவு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செலவை 100% வந்து நான் வந்து திருப்பி வந்து கொடுத்துறேன். அதே மாதிரி வந்து எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ல நீ எந்தவித சிஆர்ஆரோ எந்தவித எஸ்எல்ஆரோ மெயின்டைன் வந்து பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க வந்து, இந்த அதோட பேர் என்னங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? இதை வந்து ஆல்ரெடி பார்த்ததுதான் சரியா. அதே மாதிரி வந்து இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங்க்கும் நீ ஏதாச்சும் வந்து, இப்போ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங்னா புரியுதா? லைக் வந்து ஒரு நம்மளோட ஒரு கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன், அவன் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனிஸ்ல இருந்தோ ஒரு வெளிநாட்டு லெண்டர்ஸ்ல இருந்தோ கடன் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாங்குற கடனை லைக் வந்து அவன் டாலர்ல வந்து வாங்குறான்னு வச்சுக்காங்களேன், அதை அப்படியே வந்து இந்தியாவில வந்து அவனால வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த டாலரை வந்து ருப்பீஸா வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப வந்து ஆகும். இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஸ்கீம் கீழ வந்து நான் கம்மியான ரேட்டுக்கு வந்து, அந்த ரேட் எவ்வளவு படிச்சோம்? 1.5 கம்மியான ரேட்டுக்கு வந்து நான் வந்து எவ்வளவு படிச்சோம்? கம்மியான ரேட்டுக்கு வந்து நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சி பாரோயிங் இதுக்கும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் இருக்கு தானே, நான் சொன்னதுதான் எல்லாம் ஆல்ரெடி படிச்சது. அதுக்காச்சும் தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் மாசம் ரெக்கார்டிங் இருக்கும். கரெக்டா நான் தேதியை கூட வந்து சொல்லிடுறேன். ஜூன் 10 சரியா, அதுல ஒரு ரெக்கார்டிங் வந்து இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் என்ன தேதின்னு கேட்டீங்கன்னா வந்து ஜூன் 14. இந்த 3 தேதியை மட்டும் கேட்டா போதும். எல்லாருக்கும் ஞாபகம் தானே? அந்த ரேட் எவ்வளவு? 1.5 தானே.
ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்கீம்க்குள்ள வந்து எவ்வளவு வந்து வருமானம் வந்திருக்கு. இதுவரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீம் வழியா வந்து எவ்வளவு வந்து அட்ராக்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு டாலர் வந்து இதுவரைக்கும் அட்ராக்ட் வந்து பண்ணியிருக்கோம்னா, $20.72 வந்து அட்ராக்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்து முடியுதுன்னா, இந்த ஸ்கீமோட க்ளோசிங் டேட்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? லைக் வந்து ஃபாரின் கரன்சி அந்த எஃப்சிஎன்ஆர் இருக்கும் பாத்தீங்களா? அந்த எஃப்சிஎன்ஆர் வந்து செப்டம்பர் 30, 2026 முடிவு வந்து அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாருங்க, இந்த ஓஎஃப்சிபி இருக்கும் பாத்தீங்களா? அதோட விண்டோ வந்து எப்போ முடிய ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்போ முடிய போகுதுன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 31 வந்து முடிய போகுது அப்படின்றதான் விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? பழைய நியூஸ் எல்லாம் வந்து கிண்டி கலந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே தானே? புதுசா படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பழசுலாம் ஓகே தானே? ஆல்ரெடி படிச்ச எல்லா விஷயத்தையும் ஒன்னா சொல்லியிருப்பாங்க. இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியலன்னா சொல்லுங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட சொல்றேன். ஓகே, அடுத்த விஷயம் வந்து அடுத்த விஷயம் ஒரு டேட்டா. சரியா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த டேட்டா வந்து யார் வந்து விட்டுருப்பான்னு பாத்துக்கோங்க. நபார்டோட அந்த டேட்டாவோட பேர் பாத்துக்கோங்க. நபார்ட்ஸோட ரூரல் எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் சென்டிமெண்ட் சர்வே அப்படின்றது தான் அந்த சர்வேயோட பேர். சரியா? என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சருக்காக வந்து லோன் வந்து தருவாங்க பாத்தீங்களா? திருப்பவும் சொல்றேன், இந்த அக்ரிகல்ச்சருக்காக லோன் வந்து தருவாங்க பாத்தீங்களா? அந்த அக்ரிகல்ச்சர் லோன் தர்றது வந்து கிட்டத்தட்ட வந்து 4 மடங்கு வந்து கூடியிருக்கான். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி வந்து பேங்க்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு வந்து லோன் வந்து தருவாங்க பாத்தீங்களா? அது வந்து கடந்த 11 வருஷத்தை கம்பேர் பண்றப்ப 4 மடங்கு வந்து கூடியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு கோடிக்கு வந்து இது வரைக்கும் லோன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, 32.50 லட்சம் கோடிக்கு வந்து லோன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி ஒரு ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, பேங்க்ல இருந்து லோன் வந்து வாங்குறத விட இந்த மணி லெண்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட இருந்து வாங்குறது தான் வந்து அதிகமா இருந்திருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து, என்னது இது? ஓகே, இதே நான் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த நபார்டோட டேட்டா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 100 ஃபார்மர் இருக்காங்கன்னா, அதுல 51 ஃபார்மர் வந்து ஃபார்மல் கிரெடிட், லைக் வந்து பேங்க்ல இருந்து லோன் வந்து வாங்குறது, கோஆபரேட்டிவ் வந்து லோன் வந்து வாங்குறது, ஆர்ஆர்பிட்ட இருந்து லோன் வந்து வாங்குறது, இந்த மாதிரி லோன் வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து ஃபார்மல் கிரெடிட்னு சொல்லுவாங்க. நான் ஃபார்மல் கிரெடிட்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மணி லெண்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட இருந்து வாங்குறது வந்து நான் ஃபார்மல் கிரெடிட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து ஃபார்மல் கிரெடிட் வந்து வாங்குறது 51% இருக்கு. நான் ஃபார்மல் கிரெடிட் வந்து வாங்குறது 49% வந்து இருக்கு. அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து எத்தனை அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1458, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து 34, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து 352 வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த லோன் வந்து கூடி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, எதனால வந்து இந்த லோன்லாம் வந்து கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த DNRLM ஸ்கீம்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைக் வந்து DNRLMல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, சுய உதவிக்குழுன்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு குழு மாதிரி ஓபன் பண்ணிட்டு தங்களுக்கு தேவையான லோன்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துக்கிடுவாங்க. சரியா? லைக் வந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்கி அவங்களே கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுத்துக்கிடுவாங்க. இந்த வேலையை வந்து பண்றதுதான் வந்து DNRLM சொல்லுவாங்க. வேற என்ன இதுல சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, பேங்க் செகின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நீ வந்து ஒரு பேங்க்குக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு வந்து ஒரு லோன் எடுக்கணுமாவோ, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபில்அப் பண்ணணும்னாலோ, நீ வந்து அந்த அது பேர் என்னங்க, அது ஃபில் பண்றது என்னது, ஸ்லிப். அந்த ஸ்லிப் வந்து ஃபில் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த ஸ்லிப் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ண தெரியாது. இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதை ஃபில் பண்றதுக்காக பேங்க் செகி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனை பேங்க் செகி வந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா, சரி சரியா, 50,548 பேங்க் செகிஸ் வந்து இது வரைக்கும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து கிசான் கிரெடிட் கார்டு வழியா வந்து எவ்வளவு அப்ளிகேஷன் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ல வந்து ஒரு 739 லட்சம் அப்ளிகேஷனும், அதே இது ஆர்ஆர்பில வந்து 365 லட்சத்துக்கு மேல அப்ளிகேஷனும், கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 1178 லட்சம் அப்ளிகேஷன் கிட்ட வந்து வந்திருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா நான் சொன்னதெல்லாம்?